47வது புத்தக கண்காட்சி எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் தொடர்ந்து வருட வருடம் நடைபெறுகிற இந்த புத்தக கண்காட்சி மக்களிடையே மிகுந்த வாசிப்பு தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வருடம் இன்னும் மிகச்சிறப்பாகவே இந்த புத்தக கண்காட்சி அமைந்திருப்பதாக கருதுகிறேன். நிறைய புதிய புத்தகங்களை எல்லா ஸ்டால்களிலும் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இத்தகைய அந்த புத்தக கண்காட்சியினுடைய அந்த முயற்சிகள் நாளைய வருங்கால சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அறிவு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக புதிய மறுமலர்ச்சியை நிச்சயமாக உருவாக்கும். நீங்க வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1000 அரங்குகளுக்கு மேல இருக்குது. மக்களோட வருகை எப்படி பாக்குறீங்க? இளைஞர்களோட வருகை, பொதுவா இஸ்லாமிய சமுதாயத்தோட வருகை எப்படி இருக்கு? நீங்க நன்றி புத்தக கண்காட்சியினுடைய கடைசி நாள், அதுவும் குறிப்பா மதியான உணவு நேரத்தில் அன்னைக்கு வந்திருக்கிறேன். அதனால மற்ற நேரங்களில் எப்படி இருந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு இந்த நேரத்தில் நிறைய மக்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு மதியான உணவு நேரத்திலேயே இவ்வளோ மக்கள் வர்றாங்கன்னு சொல்லும்போது மற்ற நேரங்களில் இன்னும் அதிகமாகவே நிச்சயமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட கண்டிப்பாக அந்த புத்தக கண்காட்சி பெற்றிருக்கு. இப்போ தொடர்ச்சியா நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில பின்தங்கி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளுடைய அரசியல் தலைவர்களோ இல்ல இயக்க ரீதியா இருக்கிறவங்களோ இந்த புத்தக கண்காட்சியை இளைஞர் மத்தியில ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? கண்டிப்பாக தலைவர்கள் இங்க வருவதே நிச்சயமாக அந்தந்த அமைப்புகள்ல வாசிப்பை பற்றிய அல்லது புத்தக கண்காட்சி பற்றிய ஆர்வங்களை நிச்சயமாக உருவாக்கும். எல்லா தலைவர்களும் வர்றாங்க, வராதவர்களும் இது போன்ற புத்தக கண்காட்சிக்கு வரும்போது நிச்சயமாக இளைஞர்கள்ட்ட அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். வாசிப்பு திறன் நிறைய தலைமுறைகள்ட்ட இன்னைக்கு சமூக ஊடகங்களுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் பொதுவாகவே வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சமூகத்தினுடைய தலைவர்களும் அமைப்புகளும் அதே போல சமூக ஆர்வலர்களும் இளைஞர்கள்ட்ட வாசிப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய முயற்சிகளை, அதை ஊக்கப்படுத்தக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக உருவாக்கணும். பலதரப்பட்ட சிந்தனைகளும் அறிவும் சமூகத்திற்கு நிச்சயமாக அது தேவை. எனவே தனது கொள்கை, தனது சிந்தனை அப்படிங்கிறத தாண்டி எல்லா தரப்பு நூல்களையும் வாசிக்கக்கூடிய அந்த திறனை சமூக மக்களிடத்தில் உருவாக்குவதற்கு எல்லோரும் முயற்சிக்கணும். நம்மளுடைய ஐஎஃப்டி அரங்கு வந்திருக்கிறீங்க. ஐஎஃப்டி அரங்கு குறித்து உங்களுடைய பார்வை? ஐஎஃப்டி அரங்குக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறேன். சிறப்பான நூல்களை தொடர்ந்து இன்னைக்கு தமிழ் இலக்கிய உலகில், எழுத்து உலகில் நிறைய நூல்களை ஐஎஃப்டி கொண்டு வந்துட்டு இருக்குது. அதுவும் தரமான நூல்கள், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளுடைய நூல்களையும் அரங்கில் பார்க்க முடியுது. ஐஎஃப்டியினுடைய இந்த பதிப்பகத்துக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு சிந்தனையாளரா, எழுத்தாளரா, ஒரு அரசியல் தலைவரா இந்த புத்தக கண்காட்சி மூலமாக புத்தக பிரியர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா இந்த புத்தக கண்காட்சியை நல்லா பயன்படுத்தணும். நாமும் வாசிக்கும் திறனை அதிகப்படுத்துறதோட நமது குடும்பம், நம்மளை சார்ந்த மக்கள்கிட்டையும் இந்த வாசிப்பு தன்மை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம்.